வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. மூலம் நட்சத்திரம். உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். மூலம் நட்சத்திரம் என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் வீடான குரு பகவான் மூலத்திரிகோணம் பெற்று ஆட்சி பெறக்கூடிய தனுசு ராசியிலேயே அமைகிறது. அப்ப தனுசு ராசி சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான். மூலம் நட்சத்திரத்துக்கு சேர்ந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கேது. இப்ப இந்த மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்க பெரும்பாலும் எந்த மாதிரி குணாதிசயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேது, குரு. இந்த இரு கிரக குணாதிசயமே பெரும்பாலும் இவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்க பெரும்பாலும் எந்த மாதிரி குணாதிசயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் தனிமையை விரும்பக்கூடிய மனிதர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. தர்ம சிந்தனை, அமைதியான தோற்றமிக்கவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்கள்ட்ட கொஞ்சம் இந்த மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்க பெரும்பாலும் வைராக்கிய குணமுடையவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதையே தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகமுடைய செல்வனாகும் ஆயுதம் பிடிக்க வல்லான், சுகமுக வசியனாகும் சுற்றத்தார் தமக்கு நல்லான், மிக உயர் கல்வி கற்கும் வேந்தற்கு இனியனாகும், முகமது அழகனாகும் மூலனால் தோன்றினானே என்கிறது ஜோதிட பாடல். அப்போ மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்க பெரும்பாலும் செல்வம் மிகுந்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது உயர்ந்த கல்வி கற்று அரசாங்க அனுகூலம் பெறக்கூடிய தன்மைகளுக்கு நிறைய பேர் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மிகவும் அழகான தோற்றமுடையவர்களாக இவங்க இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல புத்திசாலித்தனமும் நேர்மையாக போராடக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட நிறைய இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் இவங்கள்ட்ட இயற்கையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதுவே மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுடைய குணாதிசயமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ மூல நட்சத்திரத்தை சார்ந்தவங்க எந்த காலகட்டத்தில் திசா புத்தி மூலம் ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். அப்போ மூலம் நட்சத்திரங்கிறது 4 பாதமும் தனுசு ராசி ஒரே ராசி இல்லாமல் இருந்தால ஒரு 1.5 வருஷம் முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு வரும். மூலம் 1ஆம் பாதம் கணக்கீடு ஒரு 6 வயது வரைக்கும் எது திசை நடப்பதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொண்டால் இவங்க பிறந்திலேருந்து குடும்பத்துல தன வசதி பண வசதி குறைவது போல ஒரு காட்சி வருவதற்கான வாய்ப்பு உண்டு, தோற்றமளிக்கும். 6 to 26 என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசை ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்பத்துல பண வரவு தன வரவு வீடு வண்டி தன விருத்தி வீடு வண்டி வாகன முன்னேற்றம், ஜாதகருக்கு நல்ல கல்வி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 24 32 சூரிய திசை. இந்த சூரிய திசை உங்களுக்கு ஒரு சிறப்பான திசை தான். மேல சுக்கிர திசை என்ன சொன்னோம்னா அதே சிறப்பான பலன் இவங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பிற்பாதி சூரியன்ல ஒரு சிறு சிறு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 32 42 சந்திர திசை. இந்த சந்திர திசை என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் சிறப்பான திசை தான், வீடு வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சந்திர திசையும் ஓரளவுக்கு நல்ல திசையாகவே இருக்க வாய்ப்பு உண்டு. 42 49 செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை என்னன்னு கேட்டீங்கன்னா மேற்கொண்டு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா தாராளமான பண வசதி மன நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் திசை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து வரக்கூடிய ராகு திசை 49 வரக்கூடிய ராகு திசை முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு கொஞ்சம் சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆக மொத்தம் மூல நட்சத்திரம் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேது திசை மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற திசையெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தான் இருக்கிறது மாதிரி இருக்கும் எல்லா பாத்தினருக்குமே. மூலம் 2 ஒரு 5 வருஷம் கேது குடும்பத்துல சிறப்பில்லை. குடும்பத்துல பிறந்தலேருந்து ஏதோ கொஞ்சம் பணவரவு தனவரவு குறை மாதிரி இருக்கு ஒரு காட்சி தரும். 5 to 25 சுக்கிர திசை படிப்படியாக குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு இது நல்ல பலன் தான். தனவிருத்தி வீடு வண்டி வாகன சேர்க்கை ஜாதகருக்கு நல்ல கல்வி கொடுக்கக்கூடிய அமைப்பு. 25 31 என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய திசை சிறப்பான திசை தான். மேற்கு சொன்ன சுக்கிர திசையிலேருந்து என்னவோ அதே போல கிடைக்கும். பிற்பாதி சூரிய திசை சின்ன சின்ன சிக்கல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 31 42 சந்திர திசையும் சிறப்பாக தான் இருக்கும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு வண்டி வாகன சேர்க்கலாம் இதுலயும் உண்டு. அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசையும் சிறப்பு 41 48 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா மன நிம்மதி கொடுக்கக்கூடிய செவ்வாய் திசையாக இது வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து வரக்கூடிய ராகு திசை முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு கம்மி. மூலம் 3ஆம் பாதம் 3 வருஷம் கேதுல 3 வருஷம் கேது வருஷத்துல குடும்பத்துல கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோட்டம் தெரியுற மாதிரி இருக்கும்.
3/23 சுக்கிர திசை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்பத்தில் நல்ல பண தன வரவு. ஜாதகருக்கு கல்வி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. 23ல இருந்து 29 மேற்சொன்ன சுக்கிர திசையில் என்ன பலனோ அதுவே தான் நடக்கும். பிற்பாயில சின்ன சின்ன சிக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 29ல 39 வரைக்கும் சந்திர திசை சிறப்பான திசையை வீடு வண்டி வாகன சேர்க்கை. 39-46 இந்த செவ்வாய் திசையும் இருக்கு, மன நிம்மதி கொடுக்கக்கூடிய திசை. அடுத்து வரக்கூடிய ராகு திசை முற்பாதி சிறப்பாக இருந்தாலும் பிற்பாதி ராகு சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு கம்மி. மூலம் 4ஆம் பாதம் 1 வருஷம் கேது குடும்பத்துல கஷ்டத்தை கொடுக்கும். 1 to 21 சுக்கிர திசை குடும்பத்துல படிப்படியா முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகன சேர்க்கை. ஜாதகருக்கு நல்ல கல்வி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 21ல இருந்து 27 சூரிய திசை. இந்த சூரிய திசை என்னன்னா சிறப்பான திசை தான். பிற்பாதி சூரிய திசையில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு கொடுப்பார். அடுத்தது 27-37 சந்திர திசை, இதுவும் நல்ல திசையே, வீடு வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கக்கூடியது. அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை 27-44 37-44 வரைக்கும் வர்றதும் செவ்வாய் திசையும் ஒரு சிறப்பான திசை தான். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ராகு பகவான் திசை 44-62, அதாவது வரக்கூடிய அந்த ராகு திசை தான் முற்பாதி ராகுலாம் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும், பிற்பாதி ராகு சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப மூல நட்சத்திரம் நம்ம தெளிவா எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த கேது திசை மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க மாதிரி இருக்கும், மத்தெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கும் தான் வாய்ப்பு இருக்கும். அடுத்தது மூல நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் மதுரை, வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி, அணிய வேண்டிய ரத்தினம் வைடூரியம் புஷ்பரகம், வழங்க வேண்டிய தானம் அதிரசம், அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய், அதிர்ஷ்ட எண் 3 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம், அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு வடகிழக்கு, நட்சத்திர பட்சி செம்பருந்து, பஞ்சபட்சி கோழி. நீங்க பஞ்சபட்சி சாஸ்திரத்துல கோழி அரசவும் நடைக்காலங்களில் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி பெறலாம். அடுத்தது வணங்க வேண்டிய பைரவர் சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சட்டநாத பைரவரை வணங்குங்கள், வணங்கிட்டு வாங்க, சிறப்பை பெறலாம். வணங்க வேண்டிய சித்தர் பதஞ்சலி சித்தர் ராமேஸ்வரம் ஜீவசமாயிருக்கு, வணங்கிட்டு வாங்க. வணங்க வேண்டிய மாதா வராகி. இந்த மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் மன கஷ்டம் வருகிறதோ அப்பெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வராகி தாய்க்கு 3 எண்ணெய் கலந்து பூசணிக்காய் வெள்ளிக்கிழமை 5 வாரம் விளக்கு போட்டு இந்த மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மென்மேலும் மேன்மையடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.